ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரன்சி ஆஃபீஷியல். இன்னைக்கு நம்ம இருந்திரப்பட்டி ஜல்லிக்கட்டுல இருக்கோம். வருஷம் இருந்திரப்பட்டியில் எப்படி தள்ளுவாடி போடுவாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் தள்ளுவாடியை போட்டு வரிசையாக நிற்க வச்சுட்டாங்க எல்லா மாட்டையும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ மாடு வரிசையாக, இன்னும் நிறையா மாடை அவுக்காமல் வச்சுருக்காங்க. எப்படி இதுலேயே ஒரு 200-300 மாட்டுக்கு மேலே நிற்கும். ரொம்ப நேரம் தள்ளுவாடியில் தள்ளுப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு கடைசி காளையை கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துட்டோம். தள்ளுவாடியாக இருந்தாலும் நல்ல சிறப்பாக அப்படியே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அருமையான தள்ளுவாடியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அவர்களுக்கு. ஒரு மாட்டுக்கு 10 பேர் வந்தா என்ன பண்றது? அந்த காலை ஒரு மாலை நீங்களாம் ஓடுவீங்களா? டேய், ஒரு மாட்டுக்கு 10 பேர் வர்றீங்களா? என்ன இப்படி இருக்கீங்க? வர்ற மாடு இருந்திரப்பட்டி மகாமணி டிராவல்ஸ் மாடு, வளையப்பட்டி நாகராஜ் பூசாரி மாடு ஐயனார்பா. வளையப்பட்டி நாகராஜ் பூசாரி மாடு ஐயனார். சூப்பர் மாடுல மாலை விட்டுப்பட்டார். மாட்டோட பேர் சுனாமி 2. சுனாமி 1ன்னு வச்சுருந்தோம். அதோட ஞாபகமாக சுனாமி 2ன்னு இதை எடுத்து பேர் வச்சுருக்கோம். இதுவரையும் ஒரு 10 வாடி அவுத்துருக்கோம். இந்த வருஷம் தான் இதை எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் 10 வாடி அவுத்துருக்கோம். எல்லா வாடியிலையுமே நல்லா தான் வரும். ரைட்டில் லெஃப்ட்டு நல்லா தலையை வச்சு ஆள் வரும். ஏற்று நின்னோம்னா ஆள் க்ளோஸ் தான். ஏற்று நிற்க முடியாது. என்னன்னா ஆள் தூக்கி பாஞ்சிருவான். அதனால் சைட்லேருந்து தான் துண்டடிப்போம். சைட்லேருந்து துண்டடிக்கும் போதுமே திருப்பிட்டு வந்து பாய வந்துடுவான். அதனால் ஆள் டை வந்து உஷாராக தான் இருக்கணும். இதுவரை எல்லாம் அவுத்த வாடியிலே எல்லாமே சிறப்பாக வந்திருக்கான். எங்கேயுமே வந்துட்டு சும்மாலாம் வரல. நல்லா பார்த்து அவன் பாட்டுக்கு வருவான். ஓகே பிரதர். முன்னாடி ஓகே, ஒரு வழியாக எப்படியும் நாங்கள் மாடு அடைச்சி பிடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு யோசனை வந்துச்சு. அப்படின்னு நினைக்கும் போது மைக் ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இவரெல்லாம் மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர் என்ன பண்ணார்னா, ஆமாம் இவர்
இவர் என்ன பண்ணாருன்னா உள்ள வந்து மாடை பிடிக்கிறதுக்காக நின்னாரு. அவர் வந்து என்ன நினைச்சிருப்பாருன்னா அந்த எல்லை கோடு வரையும் தான் பிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் லாஸ்ட் வரையும் பிடிக்கலாம், எப்படியாவது ஓடி கலெக்ஷன் வண்டியாவது ஃபைனலையாவது பிடிச்சிடலான்ட்டு ஓடியாந்தாப்புல. எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாந்து இங்கிட்ட வந்துருச்சு. அவரு அங்க உட்காந்துட்டு அங்க கட்டு இங்க கட்டு அததான் சொல்லிட்டு இருக்காரு ஒளிஞ்சு. அப்படியா? மட்டை மாட்டுக்கு மேல பறக்குது ஓ அப்படிங்கிறாரு. மாடு இப்படி எகிருது வந்து. 5 ஸ்டார் ஐஸ்கிரீம் தான்ப்பா எனக்கு வேணும். ஏன் 5 ஸ்டார் ஐஸ்கிரீம் தான் வேணும்ன்ற? 5 ஸ்டார் ஐஸ்கிரீம் சூப்பர் டேஸ்டா இருக்கும்பா. இருந்திரப்பட்டி தேர் திருவிழா முடிஞ்சு ஜல்லிக்கட்டு முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியாக அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு ஏதோ ஏனோ தானே வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல்லாக நல்லாவும் எடுக்கலை. ஓகே என்னடா டீஷர்ட்டு கையமாக போகிறாங்களே நினச்சிருப்பீங்க. ஆமாம், வியாபாரத்துக்கு இல்லைங்க, மாடு. நாங்களாம் ஒரு மாடுபிடி வீரர், புரியுதுங்களா? அதனால தான் இப்படி நாங்கள் வீரர் என்றைக்கும் இப்படி தான் ஷோல்டரில் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் தெரியும். அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் இருந்திரப்பட்டி இங்கே ஜல்லிக்கட்டு வந்திருந்தீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். இந்த டிஷர்ட்டை பாருங்கள், பார்த்தீங்களா புதுசு மாதிரியே இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஜல்லிக்கட்டு வீரர் போட்டிருந்தது தான். இது ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த டிஷர்ட்டை ஒருத்தர் போட்டிருந்தாரு. இதை போட்டிருந்தவரும் ஒரு அண்டா வாங்கி ஒரு ப்ரைஸை வாங்கிட்டு போகிறாரு. அந்த டீசரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு. அம்மா திட்டும் அழுக்கானா அழுக்கானா அவங்க அம்மா திட்டுன்றதுனால அந்த மாடு பிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் கை மட்டும்தான் முன்னாடி போகும். கையால அப்படி பிடிச்சிட்டு போயிருவாப்புல. அந்த இது உடம்பு டச் ஆகாது மாட்டு கூட. டச் ஆனா அழுக்காயிரும். கரெக்ட். அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சுலபமாக டிஷர்ட்டே அழுக்காகாத அளவுக்கு நீங்கள் வந்து மாடு பிடிக்கணும் அப்படின்னா இவர் வந்து அனுப்புங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இவர் வந்து அனுபவசாலி. நீங்கள் நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்க வேணாமா எப்படிப்பட்ட நபர்னு. அந்த மாதிரி இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் குரூப்லேயும் ஒரு 4-5 பேர் டோக்கனை போட்டு வாடிக்குள்ளே இறங்கினாங்க. ஒரு மாடு கூட பிடிக்கலைங்க. என்னங்க மாடு பிடிப்பாயின்னு உள்ள அனுப்பிச்சுட்டா பேரிக்கேட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கம்பியை பிடிச்சிக்கிட்டு எங்கெல்லாம் மேலே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஷர்ட்டை யார் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த தம்பி விட்டு தான். இந்த தம்பி வந்து மாடு பிடிச்சி ஒரு அண்டா வாங்கிட்டாப்புல. இந்த தம்பியையும் இவனையும் பார்த்தா எப்படி இருக்கு? ஓகே, இந்த தம்பி பிடிக்கிறாப்புல, இவன் ஒரு மாடு கூட பிடிக்கல. எனக்கு வெக்கமாக இருக்குங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மாடு பிடிச்சிருக்காங்க. நீ எந்த கம்பி தான் பிடிப்ப எனக்கு தெரியும். இளையவங்க இப்படி தாங்க வந்தாங்க, டிஷர்ட்டை வச்சுக்கிட்டு ஏதோ பில்டப் போட்டு நிறைய மாடு பிடிக்க போறேன்னு. இப்பவும் அதே மாதிரி தான் வர்றாங்க. வெளியில கேட்டால் எல்லாருக்கிட்டையும் பில்டப் மட்டும் விடுவாங்க. ஓகே, ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இருந்திரப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் யாரும் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. Despacito, ni la martita.